மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு மீனவர்கள் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகிற போது இலங்கை கடற்படையினரால் தாக்குதலுக்கு உள்ளாவதும், படகு உள்ளிட்ட மீன்பிடி கருவிகளை பறிமுதல் செய்வதும் தொடர் நிகழ்வுகளாகிவிட்டன. இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வதும், மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமை ஆக்குவதும், இலங்கை மீன்பிடி தடை சட்டத்தின்படி கடுமையாக அபராதம் விதிப்பதும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்திய அரசு இலங்கையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசுடன் தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும், கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களை மீட்கவும் இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் மீது விதித்துள்ள அபராதம், சிறை தண்டனை போன்றவற்றை ரத்து செய்யவும் அறிவுறுத்த வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது.